மாப்பிள அழகா ஸ்மைல் பண்ணு பாப்போம். ஏய் தைரியமானடா ஸ்மைல். கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை திருச்சி அண்ணா ஸ்டேடியம் சிலை அருகே உள்ள ரேஸ்கோ சாலை நடைமேடையில் இளம்பெண் ஒருவர் மயங்கி இரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்து கிடந்த நிலையில் அங்கு நின்ற இளைஞன் ஒருவன் கீழே கிடந்த கல்லை எடுத்து பெண்ணின் தலையில் கொடூரமாக தாக்கினார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அங்கிருந்த பொதுமக்கள் கூச்சலிட்டனர். பின்னர் அங்கிருந்தவர்கள் இளம்பெண்ணை தாக்கி இளைஞனின் கைகளை கட்டியதோடு அவரை தாக்கி தர்மடி கொடுத்தனர். அடிதாங்க முடியாமல் அந்த இளைஞன் மயங்கிய நிலையில் அங்கிருந்த நபர்கள் அவருக்கு தண்ணீர் கொடுத்து எழுப்பினர். அழகா ஸ்மைல் பண்ணு பாப்போம். ஏய் தைரியமானடா ஸ்மைல். இது குறித்து தகவல் அறிந்து வந்த கே நகர் காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று இரத்த வெள்ளத்தில் கிடந்த இளம்பெண்ணை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் திருச்சி அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. பொதுமக்களிடம் இருந்து அந்த இளைஞனை மீட்ட போலீசார் அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று தீவிர விசாரணை நடத்திய போது பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகின. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியைச் சேர்ந்த அமலவர்ஷினியா என்ற 22 வயது இளம்பெண் திருச்சியில் தங்கி MBA படித்துக் கொண்டே பகுதி நேர வேலை பார்த்து வந்துள்ளார். இவர் சிவகங்கை மாவட்டம் சாலை கிராமத்தைச் சேர்ந்த வியாக்குல நவீன் என்ற இளைஞரை கடந்த 2 ஆண்டுகளாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. வியாக்குல நவீன் திருச்சியில் உள்ள ரியல் எஸ்டேட் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்துள்ளார். இருவரின் காதல் விவகாரமும் அமலவர்ஷினியாவின் பெற்றோருக்கு தெரிய வந்துள்ளது. நவீன் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதை காரணம் காட்டி காதலை கைவிடுமாறும் வேறு இடத்தில் உனக்கு மாப்பிள்ளை பார்க்கிறோம் என்றும் அமலவர்ஷினியாவின் பெற்றோர் அவரிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஆரம்பத்தில் இதனை ஏற்காத அமலவர்ஷினியா பின்னாளில் மனம் மாறி காதலன் நவீனின் காதலை கைவிடும் முடிவிற்கு வந்துள்ளார். இந்த நிலையில் காதலனிடம் தனியாக பேச வேண்டும் என கூறி நவீனை ரேஸ்கோ சாலை நடைமேடைக்கு அமலவர்ஷினியா வரவழைத்திருக்கிறார். அங்கு வந்ததும் அவர் காதலை கைவிடுமாறும் இனி இருவருக்கும் செட் ஆகாது என்றும் நவீனிடம் கூறியிருக்கிறார். இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த நவீன் கடுமையான வாக்குவாதம் செய்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த நவீன் அமலவர்ஷினியாவை தாக்கியுள்ளார். இதில் அமலவர்ஷினியா மயங்கி கீழே விழுந்துள்ளார். அப்போதும் ஆத்திரம் தீராத நவீன் கீழே கிடந்த கல்லால் காதலியை தலையில் கொடூரமாக தாக்கியது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. காயமடைந்த அமலவர்ஷினியா இப்போது மருத்துவமனையில் நலமோடு இருக்கிறார். அதே நேரம் பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம், கொலை முயற்சி, பொது இடத்தில் ஆபாசமாக திட்டுதல் ஆகிய 3 பிரிவுகளின் கீழ் நவீன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்க இருக்கிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக திருச்சி செய்தியாளர் கலைவேந்தன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.